2 கரங்களை மேல் நோக்கி உயர்த்துவோம். இறைவனிடத்திலே கையேந்துவோம். ஆகவே இந்த வேத வசனம் எல்லாரையும் எச்சரிக்கிறது. யாரும் எனக்கு விரோதமானவர்களோ பிடிக்காதவர்களோ அல்ல. இந்த ஊழியக்காரர்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கடவுளுக்காக வந்திருக்கிற அருள் தந்தையர்கள், கன்னியாஸ்திரிகள், இன்னும் பாஸ்டர்கள், சில வேலைகளை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு ஊழியம் செய்யக்கூடிய போதகர்கள் எல்லாருக்கும் இந்த வசனம், இயேசு சொன்ன வசனம் நம்மளை சிந்திக்க சொல்லுகிறது. நான் மதத்திலே சேர்க்கிறோமா, நமக்கு சீடராக்குறோமா, இல்லை கடவுளுக்கு சீடராக்குறோமா, மதத்தில் சேர்க்கிறோமா, இல்லை இயேசுவோடு சேர்க்கிறோமா? அதனால் இன்றைக்கி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற திருவிருந்தில் கலந்து கொள்கிற நான் இயேசுனுடைய சீடர்கள். தன் தாய், தகப்பன், பிள்ளைகள், உறவுகள் எல்லாத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன்பா, உங்களை நான் அன்பு செய்கிறேன். ஏன்னா எனக்காக ஜீவனை கொடுத்த இரத்தம் சிந்தியர்கள் மட்டும்தான். உங்கள் இரத்தம் மட்டும்தான் என் பாவத்தை போக்குகிறது, சாபத்தை நீக்குகிறது, என் செத்துப்போன ஆன்மாவை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே இனி எஞ்சிய வாழ்க்கை நான் உமக்காக. இதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய பயம், கவலை, கோபம், வெறுப்பு, பொறாமைகள், மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய பழி வாங்குகிற எண்ணங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுருதேன். எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுதம்பா. இப்போ எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும். இயேசுவே, நீங்கள் தான் எனக்கு சொந்தம். உங்கள் இந்த அப்பத்தை, இந்த இரத்தத்தை நான் இப்பொழுது உண்மையாகவே என்னை சுகமாக்குகிற, என் ஆன்மாவை பலப்படுத்துகிற, என் ஆவியின் உணவாக நான் இப்பொழுது பருகுவதற்காக வந்திருக்கிறேன். இந்த இயேசுவினுடைய உடல் என்பது நம்முடைய ஆன்மாவின் உணவு, ஆவிக்குரிய உணவு. இந்த சரீரத்துக்கு உணவு சாதங்கள், சப்பாத்திகள், இட்லி. ஆனால் இந்த உணவு இது சரீரத்துக்குரிய உணவு அல்ல. என் ஆன்மாவை உயிர்ப்பிக்கிற, சக்திப்படுத்துகின்ற உணவு, தேவ ராஜ்யத்தை எனக்குள்ளே ஸ்தாபிக்கிற உணவு. இதை உட்கொள்ளுகிறவர்கள், நாம் வாசித்தோம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களோடு நீங்கள் பந்தி இருக்க செய்யும், பந்தியிலே அமர்த்த செய்யும், தேவலோகத்தினுடைய உணவை நாம் புசிக்க செய்யும் ஒரு விருந்துதான் இந்த திருவிருந்து, இந்த திருப்பலி. ஆகவே இன்னைக்கு நாம் இந்த உணவை இங்கே உட்கொள்கிறோம். பூமியிலே இந்த ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிந்தாலும் இதற்கு உணவு உண்டு, இதற்கு ஆகாரம் உண்டு. தேவன் இந்த ஆன்மாவின் உணவை வைத்திருக்கிறார். என்னுடைய வார்த்தை உணவு, உடைய பிரசனம் உணவு, அவர் கொடுக்கிற அருள் அபிஷேகம் உணவு. இதை அன்னை மரியாள் எதை செய்திருந்தார்கள், பயன்படுத்தினார்கள். அன்னை மரியாள் இதை உட்கொண்டார்கள். ஆகவே அன்னை மரியாளின் பக்தர்களே, இன்னைக்கு மாதா திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த அன்னை மரியாள் நமக்கு கொடுத்த பெரிய சொத்து, பொக்கிஷம் இயேசுவினுடைய உடல். அன்னை மரியாள் இதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், சொத்தாக கொடுத்திருக்கிறார்கள். ஒப்பற்ற செல்வமாக, கிஃப்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்திலே இந்த இயேசுவின் உடல் எவ்வளவு முக்கியமானது என்பதை, இரத்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் இப்பொழுது சிந்தையிலே நிறுத்துவோம். இவ்வளவு நேரம் அதை பற்றி தான் நம்ம பேசினோம், அதை கேள்விப்பட்டோம். இரத்தத்துக்கு எவ்வளோ வல்லம் உண்டு, இந்த உடலுக்கு எவ்வளோ வல்லம் உண்டுன்னு சொல்லி. இன்றைக்கி இந்த இடத்த விட்டு நீங்கள் வெறுமையாக போக மாட்டீங்க.
நீங்கள் எல்லாம் வரல, தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் யதார்த்தமாக வரல, தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா எதையோ ஒன்று உங்கள்கிட்ட பண்ணி அனுப்ப போகிறாரு. ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக நடக்க போகுது. ஏதோ ஒரு புது காரியங்கள் நடக்க போகுது. ஒரு புதிய அதிசயம் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்திருந்த காரியங்கள் இன்னைக்கு நடக்க போகுது. பல வருடங்களாக நடக்காமல் இருந்த காரியங்கள் நடக்க போகுது. அற்புதங்கள் நடக்க போகுது. புதுமைகள் நடக்க போகுது. நம்ம ஆசீர்வாதமாக வாழ போகிறது நிச்சயம். இன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த திருவிருந்திலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த இரத்தத்தாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அதனால் சடங்காச்சாரமாக இந்த வழிபாட்டை கொண்டாடுகிற, இதை அபாத்திரமாக இதில் கலந்து கொள்கிற, புசிக்கிற ஒருத்தருக்கும் நோய் தீராது, கஷ்டம் தீராது, சாபம் தீராது, பாவம் தீராது. பாவத்தோடு இருந்துட்டு நீ எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? இதை பயன்படுத்தி இப்போ உச்சந்தலையிலிருந்து உள்ளாக்கால் மட்டும் இதை நான் பூசுகிறேன். அப்பா, நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சத்தமாய் பாடுவோம். இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. தீங்கில்லை, தீங்கில்லை, தீங்கில்லை. எல்லாரும் வாய்க்கிறது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது, தீங்கு என்னை அணுகாது. வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே, அற்புத வல்லமை. அட்டுக்குருத்தி என்ற இரத்தத்தினால் வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டே, உண்டே, அற்புத வல்லமை. அட்டுக்குருத்தி என்ற இரத்தத்தினால் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கு என்னை அணுகாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. தீங்கில்லை, தீங்கில்லை. மாய, 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 மாய. இரத்தத்தை கட்டவிழ்கிறேன், இரத்தத்தின் வல்லமையை கட்டவிழ்கிறேன், இரத்தத்தின் வல்லமையை கட்டவிழ்கிறேன். வந்திருக்கிற எல்லா சாபங்களும் பாவங்களும் இந்த இரத்தத்தினாலே மறைகிறது. சாபங்கள் நீங்குகிறது, பாவங்கள் மறைகிறது. செத்து புனாவி ஆன்மா உயிரடைகிறது. இந்த தேவசாயி நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருடைய சாபங்களும் பாவங்களும், உள்ளவர்களுடைய பாவங்களும் சாபங்களும் இப்பொழுது மறைவதாக. இதை கேட்கும் போதே சாபங்கள் தீரட்டும், இதை கேட்கும் போதே பாவங்கள் தீரட்டும், இதை கேட்கும் போதே சொத்து போன ஆன்மா ஆவி உயிர் வரட்டும். அற்புதங்களை செய்த சக்தி இப்பொழுது செயல்படுவதாக. புதுமை செய்யும் ஆற்றல் இப்பொழுது செயல்படுவதாக. கல்மரவி எங்கி மரபு சோ கல்வி ஆப்பியாரி அது எங்கரவா உள்கடவுள் எவ்வளவோ சோ மாயன். Yes, 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 yes. மாய, 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 மாய. பின்னகே பார்த்தேனி என்னை நோக்கி வீசிலே. தென்புறாவை
பரிசுத்தவான்களுடைய கூட்டம் ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிறது. இந்த இடம் இப்பொழுது ஆமென் பரிசுத்தமான புனிதமான ஆமென் இடமாக இயேசுவுடைய இரத்தத்தினால் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் புனிதமாக்கப்படுகிறது. இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் எல்லோரும் மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினால் புனிதமாக்கப்படுகிறோம், நீதிமானாக்கப்படுகிறோம். இப்பொழுது ஆமென் நாம் பரிசுத்தமாக இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் நிலைநிறுத்தப்படுகிறோம். அவருடைய இரத்தம் பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கி நம்மளை நீதிமான்களாக பரிசுத்தமான்களாக இந்த வழிபாடை செலுத்துகிறதற்கு, இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்கிறதற்கு, இந்த உடலை உட்கொள்கிறதற்கு, இந்த இரத்தத்தை பானம் பண்ணுகிறதற்கு நம்மளை புனிதமாக்குகிறது, நம்மளை பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே பரலோகமே இப்பொழுது திறந்திருக்கிறது. தேங்க்யூ லார்ட். ஒருவனும் கூட்டக்கூடாத திறந்த வாசலை போல திறந்து இதோ நம்ம கீழே நிற்கிறது. வானத்தின் சேனைகள் இறங்கி வந்திருக்கிறது. ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ தூய ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவ தூய ஆவியே, ஜலத்தின் மேல் நடையே என்னில் அசைவாடுதே, ஜலத்தின் மேல் மாய தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவரை கட்டுப்படுத்தாதீங்க, ஆவியானவரை கட்டுப்படுத்தாதீங்க, விட்டு கொடுங்க. அவர் கிரீசியை விட்டு கொடுங்க, அவர் உங்களை நிரம்ப விட்டு கொடுங்க, அவர் உங்களை வழிநடத்த விட்டு கொடுங்க. ஆவியானவரே நீங்கரபு தீனாகரபு சந்தரபா ஒல்கரபு எம்ரகனாதி எம்ரபு சல்கியா எக்கிமரபு எம்ரபு சல்கியா லிமோத்தியாலியா ப்ளீஸ் மாய அக்கினி நெருப்பு நீக்காரபூதி நமரபதி எந்தரவா ஒல்கரபதி எம்ரகனபதி எம்ரபு சல்கியா. அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், உங்க நெருப்பு இறங்கட்டும். ஆமென். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் உங்களுடைய உடலாக இரத்தமா மாற்றுகின்ற தேவ வல்லமை, தேங்க்யூலா, உன்னத வல்லமை தேவனே, உம்முடைய அற்புதங்களை செய்த சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல் இப்பொழுது ஆமென் பலிபீடத்தின் மேல் இப்பொழுது இறங்கட்டும். தேங்க்யூ ஃபாதர். அப்படியே ஆவியில் நிரம்பிலே இருக்கும். இப்பொழுது விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. இதை விடுதலை செய்வதற்காக தான் இயேசு பலியானார். இயேசு பலியானார், பாடுபட்டார். இயேசு தன் உடலை பிக்க கொடுத்தார். இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஆகவே இன்னைக்கு விடுதலை, இப்பொழுது விடுதலை. இன்னைக்கு விடுதலையோடு தான் தடத்திற்கு போறீங்க, விடுதலையோடு தடத்திற்கு போறீங்க. விடுதலை, விடுதலை, ஆவியினால் விடுதலை, இரத்தத்தினால் விடுதலை. ஆவியானவரை கண்டுபிடித்தாருக்கு மட்டுப்படுத்தாருக்கு விட்டுவிடு. ஆவியானவரை கடவுடு. ஆவியானவரை குடும்பத்தை நடத்துங்க, என் பிள்ளைகளை நடத்துங்க, என் வாழ்க்கையை நடத்துங்க. உங்களை இந்த பலிபீடத்தில் ஒப்புக்கொள்கிறார். தீமானா கரபதி எந்தரவா எந்தரபதி எந்தரவா ஏகிமனோ சதி போதனா லிமித்தியாலியா கரபதி எந்தரவா எங்களை நிரப்புகப்பா, நிரப்புக 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 நிரம்பிய வெளியேற்றோம். என் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் இப்போது நிரம்பி வருகிறது. அறிக்கை பண்ணுங்க. இது நீங்க எனக்கு ஏற்படுத்திய பந்தி, ஏற்படுத்திய விருந்து. ஏன் பிசாசுக்கு முன்னால் எனக்கு ஒரு பந்தியை விருந்தை ஆயத்தப்படுத்திருக்கிறீங்க. இந்த பந்தியில விருந்தில பங்கு விழும்போது நான் புனிதமடைகிறேன், நான் பரிசுத்தமடைகிறேன், நான் நீதிமானாகிறேன், நான் உடைய பிள்ளையாக மாறுகிறேன், நான் இப்போது உடைய சாயலாக மாற்றப்படுகிறேன், உடைய பாவனையாக மாற்றம் அறிக்கை பண்ணு. அப்படி எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்கிறவர் மீட்பு பெறுகிறான், ரட்சிப்படைகிறான். இதுதான் ரட்சிக்கப்படுகிற நேரம். தேவன் உங்களை விடுதலை செய்கிற நேரம், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நேரம், புனிதமாக்குகிற நேரம். இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக மாற்றுகின்ற அந்த வல்ல
மோசஸ் fire. தேவனுடைய வல்லமை. ரெண்டு கரங்களை மேல் நோக்கி வைக்குவோமா?